Hello guys, welcome to Sri Vinayaka CNC Master Camp 2022. So I'm yours Saravanan. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you people are doing good there. So என்னன்னா CAD modeling பத்தின வீடியோஸ்லாம் நான் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர் கேம்ப்ல, ரைட்டா? ஸோ இப்போ இன்னொன்று ஒரு மேனுஃபேக்சரிங் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போனன்ட், ஓகே, இது வந்து கம்பெனி காம்போனண்டா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் குழப்பிக்க வேணாம். இது சும்மா ஒரு தியரிட்டிக்கல் காம்போனன்ட் தான். சும்மா நாங்களே இங்கே கோச்சிங் கொடுக்குறோம்ல, ஸோ இங்கே பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கும்போது நாங்களே சும்மா ஒரு டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை வச்சு இந்த மாதிரிலாம் ஐலாண்ட் இருந்தால் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் சிஎன்சி மிஷின்ஸில், அந்த மாதிரி தான் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது வந்து ஒரு பார்ட் தான். இதை நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்றத நாங்களாவே பில்ட் பண்ணி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து நாங்களா கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இதை வச்சு சரி அவங்களுக்கு மட்டும் பார்த்தா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ ஏன்னா எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும், உங்க மேலேயும் கேர் இருக்கு. ஸோ அதனால நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லாம சிஎன்சி விஎம்சிக்குள்ள போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்கிற பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி, மெயினா வந்து இந்த மதுரை, திண்டுக்கல், சேலம் அந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு டிப்ளமா ஐடி எல்லாம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ள போகலாமா, அப்போ இந்த சாஃப்ட்வேரை கத்துக்கிறதுனால நீங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி தான் இல்லையா? ஸோ அவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, நம்மளும் மாஸ்டர் கேம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அதனால எல்லாருமே ஜஸ்ட் பாருங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம், என்ன கான்செப்ட் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ முதல்ல நான் ஒரு வைஸ் பிக் பண்ணியிருக்கேன், அதில் அந்த காம்பனண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரிஜின் வந்து நான் மேலே டாப்ல எடுத்திருக்கேன், 0 பண்ணியிருக்கேன், மேலே பாட்டுக்கு மேலே நான் 0 பண்ணியிருக்கேன். அதாவது ஒர்க் ஆஃப் செட் X0 Y0 மிடில் பண்ணியிருக்கேன், ஹைட் ஆஃப் செட்டை நான் மேலேயே எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் டூல் பாத் போகிறேன். டூல் பாத்தில் போயிட்டு மிஷின், மில்லிங், டிஃபால்ட்டு, ப்ராப்பர்ட்டி, டூல் செட்டிங், ஸோ ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அசைன் டூல் நம்பர் சீக்வன்ஷியலி, ஸ்டாக் செட்டப் போகிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரா மெட்டீரியல் செட் பண்ணணும். என்னோட பிளேன் வந்து டாப் பிளேன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ரா மெட்டீரியல் நான் செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு வியூவில் லெவல்ஸுக்கு போயிட்டு லெவல்ஸில் என்னோட வைஸ் செட்டப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அகைன் டூல் பாத்துக்கு வந்துட்டு ஸ்டாக் செட்டப்பில் ஆல் என்டிட்டிஸ், ஸோ இதான் என்னோட ஒர்க் பீஸோட சைஸ். இப்போ ஓகே கொடுத்துறேன், சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் ஃபேஸிங் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு 3 mm மேலே ஸ்டாக் இருக்கு ஃபேஸிங் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸிங் பண்ண போறேன், சரியா? ஸோ ஃபேஸிங் பண்றதுக்கு டூல் பாத்தில் ஃபேஸிங்கும் போகலாம், கான்டோர்லையும் பண்ணலாம், இல்லை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா, பாக்கெட் ஃபேஸிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஃபேஸிங் பார்த்து போர் அடிக்கும். இதுக்கு முன்னாடி மாஸ்டர் கேம்ப் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்குலாம் சொல்கிறேன், மாஸ்டர் கேம்ப் படித்தவங்களா இருக்கட்டும் இல்லை மாஸ்டர் கேம்ப் தெரிகிறவங்களா இருக்கட்டும், ஃபேஸிங் பண்ணி போர் அடிக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாக்கெட் ஃபேஸிங் யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்கெட்டில் போகிறேன், இங்கே ஒயர் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஒயர் ஃப்ரேமில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செயினை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். ஸோ இப்போ டூல் போகிறேன். நான் ஒரு எண்டு மில் கட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேஸ் மில் கட்டரை கூட நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபில்டர் போகிறேன், ஃபேஸ் மில் கட்டர் எடுத்துக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ லைப்ரரியில் ஒரு 63 mm ஃபேஸ் மில் கட்டர் எடுத்துக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே, பட் எனக்கு டூல் நம்பர் 250 வருது. ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா, அகைன் இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரேன். ஸோ டூல் செட்டிங்ல நான் இங்க செட் பண்ணேன், பட் அது எல்லாமே திருப்பி ரீசெட் ஆயிருக்கு. ஸோ ப்ரோக்ராம் நம்பர் இது ஓகே. ஸோ அந்த மாதிரி டூல் நம்பர் 250 வரக்கூடாது. ஏன்னா அவ்வளோ டூல்ஸ்லாம் விஎம்சி மிஷின்ல இருக்காது. மேபி 5 ஆக்சிஸ்ல இருக்கலாம், பட் 3 ஆக்சிஸ் மிஷின்ல மேபி 24 இல்லை மேக்ஸிமம் 32 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலலாம் நிறைய இருக்காது. ஓகே, ஸோ அகைன் நான் பாக்கெட் ஃபேஸிங் போறேன், அகைன் செயின் செலக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். அகைன் டூல் போறேன், இந்த டூலை டெலிட் பண்ணிடுறேன், ஃபில்டர் போறேன், ஃபேஸ் மில் கட்டர், லைப்ரரி, 63 டயா, ஓகே. ஸோ ஃபீட் ரேட்
150 mm per minute, spindle speed 1800, okay, and plunge rate 1000, okay, அதை நான் 1000 லே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹோல்டர் போகிறேன். ஸோ இந்த RCTF-ன்றது ரேடியல் சிப் திக்னஸ் ஃபேக்டர். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா ஒரு 15 to 20 minutes தேவைப்படும். ஓகே, அதுக்குன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ பார்க்கலாம். கட் பேராமீட்டர், ஏன்னா இப்போ டைம் இல்லை, நம்ம டக்குன்னு அந்த ப்ராஜெக்டை முடிச்சாகணும். லேட்டர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கோ சாருக்கோ கால் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா? இல்லை இண்டிபெண்ட்டாக ட்ரைனிங் வேணும்னாலும் ஓகே, ஷுர். அதுக்காக தான் நான் எதுவும் அப்ராட் ஜாப்லாம் ட்ரை பண்ணாமல் இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம், அப்படிதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் பாக்கெட்டில் வந்து ஃபேஸிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸிங்கில் வந்து நான் ஓவர்லேப் அப்படின்றது எனக்கு அக்ராஸ், எப்படி நாங்கள் ஃபேஸிங்கில் வந்து அக்ராஸ் அலாங் சொல்லுவோமோ, ஸோ அதுதான் வந்து இங்கே ஓவர்லேப் வந்து அக்ராஸ். பட் நான் வந்து ஒரு 20% கொடுக்குறேன், ஒரு 20% கொடுக்குறேன். ஸோ இதான் எனக்கு ஓவர்லேப்பு, நான் 20% கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ரோச் வந்து ஒரு 5 mm கொடுக்குறேன். நான் ஸ்டாக் எதுவும் கீப் அப் பண்ண போகிறதில்ல, நான் 0 பண்ணிக்கிறேன். அந்த ஃபேஸை வந்து டோட்டலாக 0 பண்ணுறேன். இல்லை ஒரு 1 மைக்ரான் எனக்கு தேவைப்படுதுனால நான் 1 மைக்ரான் கொடுத்துப்பேன். ஓகே, பட் 0 பண்ணுறேன். ஸோ ரஃபிங் போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஜிக்ஸாக் மோஷன் தான் பண்ண போகிறேன். ஸ்டெப் ஓவர் ஓகே 50% அப்படியே வச்சுக்கிறேன். என்ட்ரி மோஷன்லாம் எதுவும் தேவை கிடையாது, ஃபினிஷிங் தேவையில்லை. பட் ஆனால் எனக்கு ரஃபிங்கை விட ஒன் வே மோஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேஸிங்கில். ஜிக்ஸாக்கை விட ஒன் வே மோஷன் வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபினிஷ் கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் ஜிக்ஸாக் மோஷன் விட்டுட்டு நான் ஒன் வே மோஷன் போட்டுறேன். ஸோ ஒன் வே மோஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஏற்கனவே மிஷினில் ரன் பண்ணது காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒன் வே மோஷன், ஃபேஸிங்கில் வந்து ஒன் வே மோஷன். ஸோ இதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைனமிக் ஃபேஸிங்லாம் இருக்குது. ஃபேஸிங்லேயே நம்ம டைனமிக் பண்ணலாம். ஸோ இது எவ்ரி டைம் ரிட்ராக்ட் ஆகும், கண்டினியூஸாக மிஷினிங் ஆகாது, எவ்ரி டைம் ரிட்ராக்ட் ஆகும். ஓகே, சரி, ஒன் வே மோஷன் போட்டுக்கிறேன். ஸ்டெப் ஓவர் 50. ஸ்டெப் ஓவர்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான டெப்த் ஆஃப் கட். ஸோ அதை நான் ஒரு 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன், 50% கொடுத்துருக்கேன். என்ட்ரி மோஷன் தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் பாக்கெட்டுக்கு உள்ளே பண்ணுறது தான், நம்ம ஜஸ்ட் ஃபேஸிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷிங்கும் தேவையில்லை. டெப்த் ஆஃப் கட் ஓகே 1 mm நான் 3 பாஸில் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, லிங்கிங் பேராமீட்டர், கிளியரன்ஸ் ஹைட்டு, அப்சல்யூட். ஸோ ரிட்ராக்ட் வந்து ஒரு 3 mm, ஃபீட் பிளேன் வந்து ஒரு 2 mm, அதுக்கப்புறம் டெப்த் வந்து -3 mm. அதுக்கப்புறம் நேராக ஹோம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, பிளேனில் போகிறேன். பிளேனில் மேனுவலில் இங்கே 0ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ரைட் கிளிக் பண்ணி டாப் பிளேன் போகிறேன். பட் எனக்கு பாக்கெட் ஜிக்ஸாக்லேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக் ஆகுது. ஓகே, ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. பட் என்னன்னா அந்த செயினுக்கு உள்ளுக்குள்ள ஆகுற மாதிரி இருக்கும். தெரியுதா? இங்கே பாருங்க, சும்மா உங்களுக்கு காட்டலாமே, அங்க பாருங்க, தெரியுதா? இருங்க நான் வெரிஃபிகேஷன்லேயே ஷோ பண்றேன். ஸோ சிமுலேட்டர் ஆப்ஷன், பிக்சர், வாய்ஸ் செட்டப், ஓகே, மிஷின், சிமுலேட். தெரியுதா? ஸோ இதான் பாக்கெட் ஃபேஸிங், ரிட்ராக்ட் ஆகுது, தெரியுதா? பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பாஸ். ஸோ அது ஒர்க் பீஸ் மேலேயே பிளஞ்ச் ஆகுது, கரெக்டா? அதுதான் பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஒர்க் பீஸ் மேலே பிளஞ்ச் ஆகக்கூடாது. அது பாருங்க, ஒர்க் பீஸ் மேலேயே பிளஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஆகக்கூடாது, ஏன்னா பிளஞ்ச் ரேட் வந்து நான் 1000 வேற கொடுத்துருக்கேன் இங்க. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இங்க அப்ரோச்ல இன்னும் கொஞ்சம், அதாவது என் கட்டரோட ரேடியஸ் 63, அப்போ 63 டிவைட் பை 2 31.5. ஓகே, அதோட பிளஸ் ஒரு 5 mm ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
இல்ல இன்னும் கூட நம்ம வெளியில எடுத்துக்கலாம். அப்ப கட்டரோட டயாவே ஃபுல்லா கொடுத்துருங்க. கட்டரோட டயாவை ஃபுல்லா கொடுத்துட்டு அதோட ஒரு 5 mm ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட்டரோட டயாவை ஃபுல்லா கொடுத்துட்டு அதோட ஒரு 5 mm ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதான் கரெக்ட். ஏன்னா அது ஒர்க் பீஸ் மேல பிளஞ்ச் ஆக கூடாது. ஓகே, இப்போ ஒர்க் பீஸுக்கு வெளியில தான் பிளஞ்ச் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது உள்ள என்டர் ஆகும் போது மட்டும்தான் அது ஒர்க் பீஸுக்கு மேல பிளஞ்ச் ஆகாம இருக்கும். ஆனா அடுத்த பாஸ் பாருங்க, அடுத்த பாஸ் திருப்பி ஒர்க் பீஸ் மேலேயே தான் இதாகும். ஏன்னா இது ஒன் வே மோஷன். ஒரு டைம் ரிட்ராக்ட் ஆகுது இல்ல, 3 mm ரிட்ராக்ட் ஆகி அகைன் ஒர்க் பீஸ் மேலேயே பிளஞ்ச் ஆகுது இல்ல. சோ இதுதான் ஒன் வே மோஷன்ல. ஆனா ஜிக்ஸாக் மோஷன்ல நம்ம கண்டினியூஸா வெளியில எடுத்துட்டு வரலாம் ஜிக்ஸாக்ல. பட் ஆனா ஃபேசிங் இது பாக்கெட் ஃபேசிங். பட் ஃபேசிங்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாக்கெட் ஃபேசிங்கை விட ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு. இதுலயும் கொண்டு வரலாம். பட் ஃபேசிங்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இது நார்மல் ஃபேசிங். ஓகே, அதே 63 டயா. ஃபீட் ரேட் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். அதே 1000 கொடுக்கிறேன். ஓகே, ஒன் வே மோஷன். இதுலயும் அதே தான் அக்ராஸ். அங்க அவன் என்ன கொடுத்திருக்கான், ஓவர்லாப்னு கொடுத்திருக்கான். இதுல அக்ராஸ் அவ்வளவுதான், அதே 20%. ஓகே, அப்ரோச்லாம் எதுவும் தேவையில்லை, நான் 0 பண்ணிக்கிறேன். எக்ஸிட்டும் தேவையில்லை, 0 பண்ணிக்கிறேன். ஸோ அலாங்ல என் கட்டரோட டயா ஓகே பிளஸ் 5 mm. ஸ்டெப் ஓவர் அங்க கொடுத்த மாதிரியே பாக்கெட்ல கொடுத்த மாதிரியே 50%. நான் கிளைம்ல தான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் லாஸ்ட் பாஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் எதுவும் வைக்க போறதில்ல, 0 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நேரா டெப்த் ஆஃப் கட் 1 mm. அதுக்கப்புறம் லிங்கிங் பேராமீட்டர். ஸோ இது எப்பவுமே டிக் பண்ணிக்கோங்க. டெப்த் -3. கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப்டர் வச்சுக்கிறேன். அப்புறம் பிளேன்ல 0. ஓகே, 0னா G54. இது பாத்தீங்களா, இது எவ்வளவு வெளியில வருது பாருங்க. இந்த மாதிரி ஒன்னு ஒரு யூனிக்கா இருக்கும். இது பாருங்க 5 mm கேப் இருக்கா. ஓகே, சோ இது ஒரு வாட்டியுமே கம்ப்ளீட்டா வெளியில வரும் உங்களுக்கு. அங்க பாருங்க, இந்த சைடும் பாருங்க, தெரியுதா? சோ இதுவும் ஒன் வே மோஷன் தான். ஆனா நம்ம ஃபேசிங்ல பண்றோம், பாக்கெட் ஃபேசிங் இல்லாம ஃபேசிங்ல பண்ண. பட் இது எல்லாருக்குமே தெரியுமேன்றதுனால தான் ஒரு டிஃபரெண்டா நான் அதை காமிச்சிட்டு இதுக்கு வந்தது. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் பிளேன்ல பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் மிஷினிங் பண்ணிக்கிட்டே போகும். செகண்ட் திங் அது அப்படியே ப்ரோக்ராம் மிஷினிங் பண்ணாம போகுது பாத்தீங்களா. இதான் ஒன் வே மோஷன். ஓகே, இதான் ஒன் வே மோஷன். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு நான் டூல் பாத் குரூப்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு, ஸோ என்னோட N1 ஓகே, என்னோட N1 ஆப்ரேஷன் சரியா, N1 ஆப்ரேஷன் ஃபேசிங் அப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டூல் பாத்தில் ஒரு ஸ்டாக் மாடல் போறேன். ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் N1 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், ஒரு கிரீன் கலர் கொடுத்துட்டு ஸ்டாக் செட்டப்பை கிளிக் பண்றேன். சோர்ஸ்ல இந்த ஆப்ரேஷன் ஓகே. ஸோ ஆஃப்டர் ஃபேசிங்க்கு அப்புறம் என் பார்ட் இப்படி தான் இருக்கும் சரியா. ஃபேசிங் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், இதையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இதையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மிஷின் குரூப்ல ரைட் கிளிக் பண்ணி குரூப்ல நியூ டூல் பாத் குரூப் போறேன். ஸோ அதுல என்னோட N2 ஆப்ரேஷன் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சைடு மில்லிங், N2
operation, side milling using end mill cutter. Okay, end mill cutter யூஸ் பண்ண போறேன், side milling பண்ண போறேன். ஸோ இப்போ சைடில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, ஹோம்ல அனலைஸ் என்டிட்டியில் இதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. 11.4 இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு 22 mm கட்டர் யூஸ் பண்ண போறேன். ஓகே, 22 எண்ட் மில் கட்டர், ஃபிளாட் எண்ட் மில் கட்டர் 22 mm. சரியா, இது சின்ன கட்டர். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம் உங்களுக்கு. 22 mm கட்டர் என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன சார் பண்றது, 25 இல்லைன்னா நான் என்ன சார் நான் பண்றது, ஸோ 8 mm கட்டர் வச்சு பண்ண முடியாதா சரவணா, என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். என்னன்னா மல்டி பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மல்டி பாஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, நம்ம இத்தனை நாள் வரைக்கும் டெப்த் ஆஃப் கட்டுன்றதை எதை சொல்றோம், ஜெட் ஆக்சிஸை மீன் பண்ணி சொல்றோம். கரெக்டா, ஜெட் ஆக்சிஸ்ல வந்து ஒரேடியா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு கட்டருக்கு வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து இந்த டெப்த் ஆஃப் கட் மூலமா கொடுக்குறோம். ஓகே, பட் ஆனா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாதுல்ல, ஏன்னா சைட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அது வந்து நம்ம கட்டரை யூஸ் பண்ணும்போது ஆஃப் த ரேடியஸ்ல தான் அது இருக்கணும். இப்போ நான் வந்து சைட்ல எனக்கு ரெண்டு பக்கமும் 5 mm ஸ்டாக் இருக்கு, நான் 10 mm கட்டர் யூஸ் பண்றேன், அப்ப அதோட ரேடியஸ் எவ்வளோ 5. ஸோ கீழே டெப்த்தும் வந்து எனக்கு 5 தான் இருக்குன்னா டெப்த் ஆஃப் கட்டும் இல்லாம மல்டி பாஸும் இல்லாம நம்ம சிங்கிள் ஷாட்லயே ப்ரோக்ராம் பண்ணலாம். சிங்கிள் பாஸ்ல அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அது மாதிரி பண்ணலாம். பட் ஆனா ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து இங்க வந்து நான் ஒரு 8 mm கட்டர் யூஸ் பண்றேன்னா இது 11.8 டெஃபினட்டா நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் வந்து மல்டி பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டெப்த் ஆஃப் கட்டு எதுக்கு, எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஓகே, ஒரு 2 பாஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் நான் 8 mm கட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு கட்டிங் எட்ஜ் 25 இருந்தாலும் இந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, 7.6. ஸோ இதுவுமே நீங்க ஒன் ஷாட்ல பண்ணலாம், அதாவது டெப்த் ஆஃப் கட்டே இல்லாம ஒன் ஷாட்ல பண்ணலாம். பட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்க மல்டி பாஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா நீங்க ஒன் ஷாட்ல பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டூல் வந்து லோட் ஆகாது, ஒன்றும் ப்ராப்ளம் வராது, உடையாது. ஸோ ரொம்ப ஹீட் ஃபார்ம் ஆகாது, வைப்ரேஷனும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் டெப்த் கொடுத்துறீங்கல்ல, அப்போ ஆஃப் த டூல் வெளியில இருக்க போது, ஆஃப் த டூல் உள்ளதானே இருக்க போகுது. அப்படி வச்சுதானே நீங்க டெப்த் ஆஃப் கட்டே இல்லாம பண்ண போறீங்க ஜெட் ஆக்சிஸ்க்கு. ஓகே, என்னடா இது என்னமோ சொல்றான், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். பட் ஃப்ரெஷர் பார்த்துக்கோங்க வச்சா, ஏன்னா நீங்க தனியா கிளாஸ் வரீங்க, தனியா நம்ம கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா சொல்லலாம். பட் இப்போ நான் அந்த மாதிரி உட்காந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் வீடியோ, அதனால சொல்றேன். ஓகே, சரி. இப்போ நம்ம நம்மளும் இப்போ அதான் பிளான் பண்ண போறோம். ஒரு 22 mm கட்டர் எடுத்து சரி ஓகேப்பா, உங்களுக்கு நான் 8 mm கட்டர்லேயே காமிக்கிறேன். பட் ஆனால் நான் இந்த ஜாபை மிஷினிங்ல பண்றப்போ 22 mm கட்டர் வச்சுதான் நான் பண்ணேன். சரியா, 8 mm கட்டர் காமிக்கிறேன், பட் இன்னொரு இதுல காமிக்கிறேன். சரியா, இப்போ நம்ம ஒயர் ஃப்ரேம்ல கர்வ் அண்ட் எட்ஜ் போலாம். இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ். ஓகே, சரி. இந்த பவுண்டிங் பாக்ஸ் கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணாம்னா, ஏன்னா ஸ்டாக் மாடல் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்போ லெவல்ஸ்ல போயிட்டு பவுண்டிங் பாக்ஸை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டூல் பாத்தில் கான்டூர், பார்ஷியல். ஸோ நான் கிளைம்ல ப்ரோக்ராம் பண்ண போறேன், கிளைம் மில்லிங்ல. ஸோ அதனால டூல் எனக்கு இங்க உள்ள என்டர் ஆகணும். ஸோ இது வழியா எனக்கு அவுட்டர் ஆகணும். இதான் கிளைம் மில்லிங். அவுட் சைட் ப்ரொஃபைல் பண்ணும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் அ கிளைம் மில்லிங். ஓகே, ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன், ஸ்ட்ரைட்டா உள்ள போறேன், டூலுக்கு போறேன், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூல் போறேன், ஃபிளாட் எண்ட் மில் 22, cutting edge வந்து 25, finish. So feed rate 180, spindle speed 2500 தரேன். ஸோ நான் கார்பைட் டூல், இன்கேஸ் நான் கார்பைட் டூல் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு கட்டிங் ஸ்பீட் வந்து நான் மேக்ஸிமம் 200 வரைக்கும் கொடுக்கலாம். மினிமம் 60ல இருந்து மேக்ஸிமம் 200 வரைக்கும் கொடுக்கலாம். நான் செராமிக் டூல் யூஸ் பண்றேன் அப்படின்னா மினிமம் 200ல இருந்து மேக்ஸிமம் 600 வரைக்கும் கொடுக்கலாம் கட்டிங் ஸ்பீடு. ஓகே, ஏன்னா கார்பைடும் வந்து வெரி ஹார்டஸ்ட் டூல் தான், ஹை ஸ்பீட் ஆபரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். செராமிக் சுத்தமா ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அது ஒரு ஹீட் கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியல் அது செராமிக். ஸோ இன்னொன்று என்னன்னா, செராமிக்கோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து செம்மையா கொடுக்கும், சூப்பர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபீட் ரேட்டை நல்லா கொடுக்கலாம்ல, கட்டிங் ஸ்பீட் வந்து 600 அப் டுனா அப்போ நான் ஃபீட் ரேட்டே கிட்டத்தட்ட 600,000 கிட்ட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட டூல், ஆனால் எக்ஸ்பென்சிவ்.
ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். HSSோட கம்பேர் பண்றப்போ ட்ரிபிள் மடங்கு 10 டைம்ஸ் இதுவா இருக்கும். ஓகே, ஸோ கார்பைட் அதான் கட்டிங் ஸ்பீட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நியர்பை 172 இருக்கு. ஓகே, நான் பிளஞ்ச் ரேட் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹோல்டர் போறேன். ஓகே, கட் பேராமீட்டர்ல ஸோ நான் வியர்ல ப்ரோக்ராம் பண்றேன். ஸ்டாக்லாம் எதுவும் வைக்க போறது இல்லை, நான் அப்படியே தான் ரன் பண்ண போறேன். வியர்ல ப்ரோக்ராம் பண்ண போறேன். டெப்த் ஆஃப் கட் வந்து எவ்வளோனா எனக்கு ஓகே, இதை கூட நான் லேட்டரா கூட செட் பண்ணிப்பேன், இப்போ அர்ஜென்ட் இல்லை. லீடிங் லீட் அவுட்ல ஆர்க் ரேடியஸை நான் டோட்டலா 0 பண்ணிட்டு டான்ஜென்ட்ல இங்க லென்த்ல 50% என் கட்டரோட ரேடியஸ் பிளஸ் 3 mm. ஓகே, அதுக்கப்புறம் நேரா லிங்கிங் பேராமீட்டர் தான். ஸோ டெப்த் வந்து ஒரு ரெட்ராக்ட் வந்து ஒரு 5 mm, ஃபீட் பிளேன் வந்து ஒரு 3 mm. ஸோ டாப் ஆஃப் ஸ்டாக் ஏன்னா நான் ஆல்ரெடி -3 mm ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ -3 டெப்த் வந்து எனக்கு இது வரைக்கும் 10.6. ஸோ இதில் -3 போயிடுது. அப்போ நம்மளுக்கு 7.6 தான் டோட்டல் டெப்த்தே 7.6 தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே போயிட்டு 7.6 அதை வந்து நான் ஒரு 3 பாஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன், இல்லைன்னா 2 பாஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன். 3.8 2 பாஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறேன். டெப்த் ஆஃப் கட் எதுக்கு நான் டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறேன்னா, மேபி அது SS316 இருக்கலாம், இல்ல கேஸ்டிங் பீஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஹார்டு பீஸா இருக்கலாம். அதுக்காக நான் 3.8 கொடுக்குறேன். இல்லைன்னா நான் சிங்கிள் ஷாட்ல பண்ணலாம். ஓகே, சிங்கிள் ஷாட்லேயே பண்ணிடலாம். டெப்த் ஆஃப் கட்டும் கொடுக்காம மல்டிபிள் பாசஸ் எக்ஸ்லையும் ஒய்லையும் கொடுக்காம ஒரே சிங்கிள் பாஸ்ல பண்ணலாம். பட் அது சாஃப்ட் மெட்டீரியலா இருந்தா. பட் ஹார்டுனா நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நான் 2 பாஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் டூல் பார்த்தேன், இங்கேயே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதனால தான் நான் மல்டி பாஸ் கொடுக்கல. பார்த்தீங்களா, ஆஃப் த கட்ரு உள்ள, ஆஃப் த கட்ரு வெளியில. ஸோ எனக்கு டூல் டெஃபினட்டா லோட் ஆகாது, எந்த ஒரு ஹீட்டும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகாது. அதுவும் அவுட் சைட்ல ஓடுறதுனால அட்மாஸ்பரிக் ஏர் வந்து நல்லா இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அங்க கூலண்ட் ஆயிலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம், நான் மல்டி பாஸ் கொடுக்க வேணாம். பட் இப்போ என்னன்னா, ஒரு டெப்த் ஆஃப் கட் ஃபினிஷ் பண்ணிட்டு அது அடுத்த டெப்த் ஆஃப் கட்காக ரிட்ராக்ட் போயிட்டு அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் போகுது. இந்த ப்ரோக்ராம் நிறைய பேருக்கு பிடிக்காது. எதனாலனா, எதுக்கு அது ஒரு வாட்டி மேல அப்பாய் திருப்பி வரணும்? அப்போ ஒரு வாட்டி மேல அப்பாயிச்சுன்னா அந்த மோட்டர் ஏதாவது ஆகுமா சார்? ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு இதே ஜாப் என் கம்பெனில ஓடிட்டு இருக்கு. அப்ப ஒரு வாட்டி மேல அப்பாய் வந்ததுன்னா அந்த மோட்டர்ல இருக்கிற பேரிங் ஏதாவது ஃபால்ட் ஆகுமா, லைஃப் டைம் குறையுமா அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரோக்ராம் இந்த மாதிரியும் பண்ணலாம். அக்செப்டன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. பட் இது அந்த இப்ப நான் சொன்ன ரீசன் ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கட் பேராமீட்டர்ல ரேம்ப்ல பிளஞ்ச் மெத்தட்ல பண்ணலாம். இங்க நீங்க எவ்வளவு டெப்த் ஆஃப் கட் கொடுத்தீங்களோ அதை அப்படியே இங்க காப்பி பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்ராக்ட் ஆப்ஷன் வராது. இப்ப ஃபர்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட் ரன் ஆகுதா, அப்படியே அங்கேயே பிளஞ்ச் ஆயிடும் பாருங்க. அவ்வளவுதான், அங்கேயே பிளஞ்ச் ஆயிட்டு நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரிட்ராக்ட் மோஷன் வராது. ஸோ 2 விதமா ப்ரோக்ராம் பண்ணலாம் பிரதர்ஸ். ஓகே, ஒன்னு ரேம்ப் இல்லாம நீங்க பண்ணலாம், 2Dல பண்ணலாம். ரேம்ப் இல்லாம 2Dல பண்ணிக்கலாம். டெப்த் ஆஃப் கட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிட்ராக்ட் ஆகும். இதுலயும் இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நீங்க ரேம்ப்ல பண்ணலாம். ரேம்ப்ல போட்டுட்டு பிளஞ்சில் 3.8 வச்சும் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தட். ஓகேயா, சரி சிமுலேஷன் பார்த்துடலாமா? இப்போ நான் சிமுலேட்டர் ஆப்ஷன்ல கடைசியா பண்ண ஸ்டாக் மாடலை வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கிட்டு இந்த ஆப்ரேஷனை மட்டும் நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஆஃப்டர் ஃபேசிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு அங்கேயே பிளஞ்ச் ஆகும், அப்படியே பிளஞ்ச் ஆகி வரும் பாருங்க. அவ்வளவுதான், அப்படியே பிளஞ்ச் ஆகி ரிட்டர்ன் வந்துடும். ஆனா நான் வயசு ரொம்ப கிட்ட கிளாம்ப் பண்ணிருக்கேன். சரியா, ஒரு 2 mm தான் கிளியரன்ஸ் இருக்கும். பட் நாங்க ரன் பண்ணோம் மிஷின்ல ரன் பண்ணோம். பட் அது அதான் கொஞ்சம் ஃபீட் ரேட்லாம் நீங்க பார்த்து கொடுக்கணும். இது சாஃப்ட் மெட்டீரியல் அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கூட நான் வயசுல மேல வந்து லிஃப்ட் பண்ணலாம், இன்னும் கூட நான் வயசுல மேல லிஃப்ட் பண்ணி பிடிக்கலாம்.
பட் இங்கே நாங்கள் நேத்திக்கு வந்து பிளாஸ்டிக்கில் ரன் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம மெட்டல் பண்ணுறதை விட உட்டை பண்ணுறதை விட பிளாஸ்டிக் தான் கிரிட்டிக்கல். ஏன்னா ரொம்ப அழுத்தி கிளாம்ப் பண்ணாலும் எனக்கு பிளாஸ்டிக் உடஞ்சிரும், ரொம்ப அழுத்தமான டூலை ரன் பண்ணாலும் அந்த ஹீட்லேயே பிளாஸ்டிக் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நாங்கள் பிளாஸ்டிக்கில் தான் நேற்று பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் ட்ரையல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பசங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல. எடுத்தோடனே இந்தடான்னு சொல்லிட்டு காரை தூக்கி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரோட் ரூல்ஸ்லாம் தெரியணும். ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனால் கூட முதல்ல 2 வீலர் அதுக்கப்புறம் கார், அப்படி தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் அந்த கியர்லேருந்து அப்புறம் தான் நம்ம இந்த கியருக்கு போக முடியும். அதே மாதிரி தான் முதல்ல பிளாஸ்டிக்கில் ஓட்டி அவங்க பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அப்புறம் மெட்டலுன்னு போகும்போது என்ன ஒன்றுமே கிடையாது. ஃபீட் ரேட்டு, ஸ்பிண்டில் ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட்டில் மட்டும் கை வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே சரி, ஓகே ப்ரோ. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சது, என்னோட N2 ஆப்ரேஷன். ஸோ நான் ஸ்டாக் மாடல் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டாக் மாடலை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். செகண்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பேராமீட்டர் போகிறேன், ஆஃப்டர் N2. ஓகே, ஸோ இங்கே ஆஃப்டர் N1 எடுத்துட்டு சோர்ஸில் இந்த ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இதான் என்னோட ஸ்டாக் மாடல் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் N2. ஓகே சரி, இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், இதையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் நியூ டூல் பாத் குரூப். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்குலர் பாக்கெட், என்னோட N3 சர்க்குலர் பாக்கெட். ஸோ இதான் செலக்ட் ஆல் ஆப்ரேஷன், சுவிட்ச் ஆஃப். ஓகே, சர்க்குலர் பாக்கெட் பண்ண போகிறேன். ஸோ 2 விதமான சர்க்குலர் பாக்கெட் எனக்கு அங்கே இருக்குது. ஓகே, 2 விதமான சர்க்குலர் பாக்கெட் இருக்கு. ஹோம்ல அனலைஸ் என்டிட்டியில் இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 22.8. இது எவ்வளோ இருக்கு பாருங்க, 45.6. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 22.8க்கு நான் 8 mm கட்டரை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா எங்ககிட்ட அந்த கட்டர் தான் இருந்தது. ஸோ அதனால நான் 8 mm கட்டர். நீங்க உங்க கம்பெனியில் இந்த ஜாபை பிளான் பண்றதா இருந்தா மேக்சிமம் நீங்க 16 mm கட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அப் டு. ஓகே, ஸோ நான் வந்து 8 mm கட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல ஒயர் ஃப்ரேமில் கர்வ் ஆல் எட்ஜ் போய்க்கிறேன். கர்வ் ஆல் எட்ஜ் போயிட்டு இந்த சர்ஃபேஸ்க்கும் மேலே இருக்கிற டாப் சர்ஃபேஸ்க்கெலாம் நான் செயின் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, செயின் வந்துடுச்சு. ஓகே, ஒயர் ஃப்ரேம் ஃபுல்லாக ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்டேன். சரியா, அதுக்கு இப்போ வந்து நம்ம டூல் பாத்தில் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா பாக்கெட், அதே தான் சேம் பாக்கெட் போக போகிறேன். ஸோ பாக்கெட்டில் வந்து உள்ளே இருக்கிற செயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டூல் போகிறேன். டூலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூல், ஃப்ளாட் எண்ட் மில். ஸோ 8 mm கட்டர். ஓகே, கட்டிங் எட்ஜ் வந்து எங்ககிட்ட இருந்தது 20 mm கட்டிங் எட்ஜ் இருந்தது. சரியா, ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கிறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபீட் ரேட் வந்து 150, ஸ்பிண்டில் ஸ்பீட் 2000. நான் ஃபீட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 220 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 1850. ஓகே, கட்டிங் ஸ்பீட் 46 இருக்கு. ஓகே, நான் ரவுண்டாக ஒரு 50 மாற்றிக்கிறேன். பிளஞ்ச் ரேட் வந்து 30. ஓகே, இப்போ நான் ஹோல்டர் போகிறேன், கட் பேராமீட்டர் போகிறேன். ஸோ இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த ஃபீட் ரேட்டு, ஸ்பிண்டில் ஸ்பீட், கட்டிங் ஸ்பீடுக்கெலாம் ஃபார்முலா இருக்கு. என்னடா இவன் குத்து மதிப்பா இங்கே 50ன்னு கொடுக்குறான், இங்கே 236ன்னு கொடுக்குறான், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் என்னோட இதில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், டீச் பண்ணுவோம். ஃபார்முலா இல்லாமலாம் நம்ம போக முடியாது. சிஎன்சி விஎம்சிலாம் எல்லாமே கணக்கு தானே, எல்லாமே கணக்கு தான், கரெக்டாக. ஸோ அதனால அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு, பார்த்துக்கலாம். சரியா, ஸோ கட் பேராமீட்டர் ஸ்டாண்டர்ட் பாக்கெட் தான், கிளைமில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாக் வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து ரஃபிங் போகிறேன். ஸோ ரஃபிங்கில் நான் பண்ண போகிறது பேரலல் ஸ்பைரல். அது ஒரு பெரிய கதை. ஜிக்ஸாக்கு, கான்ஸ்டன்ட்டு, ஹை ஸ்பீடு, ஒன் வே, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஐஸ்கிரீம்லேயே எத்தனை ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, சாக்லேட்டு, கேரமெல்லு, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ, அதுலேயே அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பாக்கெட் பண்ணுறதுக்கு இவங்க வெரைட்டியாக தராங்க. இதுதான் வந்து ஒரு மேனுவல் ப்ரோக்ராமுக்கும் கேம்ப் ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரென்ஸ்.
ஸோ மேனுவல் ப்ரோக்ராமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், நானும் பண்ணுவேன். நானும் மேனுவல் ப்ரோக்ராம் டீச்சிங்கில் தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ நானும் டீச் பண்ணுவேன். மேனுவல் ப்ரோக்ராமில் எல்லாமே நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம அப்படியே எழுதலாம். பட் கேம்னு வரும்போது அவன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறான். எப்படின்னா காசுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம். ஸோ ஜிக்ஸாக்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபினிஷிங்கில் வரும். parallel ஸ்பைரல்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபினிஷிங்ல வரும். ஸோ ஒன்று ஒரு டைப்பாக இருக்கும். டூல் பார்த்துலாம். இது ஒரு பெரிய டாபிக். இதையும் நம்ம இன்னொரு நாள் செப்பரேட்டாக பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ parallel ஸ்பைரல். ஸோ இதில் மினிமைஸ் டூல் பர் ரியல் அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் ஓவர் வந்து 50%. மெயினாக ஸ்டெப் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேம் வந்து பால் நோஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் ஓவர் மெயினாக எண்டு மில்லுக்கு ஸ்டெப் ஓவர் வந்து நம்ம 30% கொடுக்குறதோ 20% கொடுக்குறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு பெரிய ஜாபுப்பா, ஒரு கிரவுண்டு மாதிரி, ஃபுட்பால் கிரவுண்டு, பெரிய ஜாப், நல்லா பறந்து விரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வந்து நான் ஒரு 6 mm கட்டு போடுறேன். சரியா? ஒரு பெரிய குழம்பு குண்டாங்குள்ள ஒரு சின்ன கரண்டியை போடுற மாதிரி ஒரு 6 mm கட்டு போடுறேன். அதுல போய் நான் ஸ்டெப் ஓவர் 50% கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா ஆகும்? அந்த சர்ஃபேஸ்ல அங்கங்க திட்டா நிற்கும். அப்ப அந்த மாதிரி பண்றப்போ நாங்க ஸ்டெப் ஓவரை குறைப்போம். ஸ்டெப் ஓவரை குறைக்கும் போது எங்களுக்கு மல்டிபிள் பாசஸ், நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த சர்ஃபேஸ் நல்லா கவர் ஆகும். இதெல்லாம் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அதுவும் பால் நோஸுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். வெரிஃபிகேஷன் பார்க்கறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சர்ஃபேஸ்ல ஃப்ளோர்ல, மெயினா ஃப்ளோர்ல பால் நோஸ் போடுறப்ப வாலை விட ஃப்ளோர்ல நல்லா தெரியும். பார்க்கலாம். சரியா? ஓகே. சரி, என்ட்ரி மோஷன் டெஃபினட்டா எலிக்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே. ஸோ 10% கொடுக்குறேன். மேக்ஸிமம் ரேடியஸ் வந்து 50% கொடுக்குறேன். 50% ஒரு 40% கொடுக்குறேன். ஜெட் கிளியரன்ஸ் 1. பிளஞ்ச் ஆங்கிள் வந்து நாங்கள் எப்படி டிரைவ் பண்ணுவோம்னா, சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தால் 3 to 10 டிகிரிக்குள்ளே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஹார்டு மெட்டீரியலாக இருந்தால் 1 to 3 டிகிரிக்குள்ளே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த பிளஞ்ச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டூல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் டூல் வந்து ஜாபுக்கு மேலே, ஒர்க் பீஸுக்கு மேலே லேண்ட் ஆகும்ல. லேண்ட் ஆகி தானே உள்ள பிளஞ்ச் ஆகி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணோம். அப்போ லேண்ட் ஆகும்போது அது எவ்வளோ டிகிரியில் லேண்ட் ஆகணுன்றது தான். ஸோ நீங்கள் ஆங்கிள் ஏற்ற அது லேண்ட் ஆகுறது ரொம்ப ஆழமாக, டீப்பாக லேண்ட் ஆகும். நீங்க ஆங்கிளை குறைக்க சும்மா மேலோட்டமா தோலை கிழிச்சிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஆகும். சரி, ஓகே. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ ஃபினிஷிங் இல்லை, நான் ஃபினிஷிங் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ரஃபிங்லேயே பண்ண போறேன். ஏன்னா நான் மேலே எப்படியும் நான் பண்ண தான் போறேன். ஓகே. இதோ மேலே. ஸோ நான் ரஃபிங்கே போதும், நம்மளுக்கு ரஃபிங்லேயே பண்ணிடலாம். ஃபினிஷிங்னு ஒன்று தனியாக தேவையில்லை. அது எதுக்குன்னா உள்ள வர ஐலாண்டு அதெல்லாம் இருக்கிறப்போ ஃபினிஷிங் கொடுத்தா அதெல்லாம் காமிக்கிறேன் அப்புறமா. இது ரொம்ப பெரிய டாபிக் பிரதர்ஸ். மாஸ்டர் கேம்ன்றது ரொம்ப அட்வான்ஸான சாஃப்ட்வேர். ஸோ இதை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் சேலரியே $3,000 $4,000 கிடைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில். எண்ட் ஆஃப் த செஷன் இந்த வீடியோ வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபினிஷிங் ஓகே. லீட் இன் லீட் அவுட்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆகிடும். டெப்த் ஆஃப் கட் ஓகே, அது நம்ம லாஸ்ட்டாக டிசைட் பண்ணிக்கலாம். லிங்கிங் பேராமீட்டரில் absolute 50 5A 3A top of start -3 depth வந்து இது வரைக்கும். ஸோ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் த்ரூவில் போயிட்டு ஒரு 0.5 கொடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே எவ்வளோ டெப்த் இருக்குது நம்மளுக்கு? 16.2 இருக்குது. நம்ம கட்டிங் எட்ஜ் எவ்வளோ இருக்குது? 20 mm இருக்குது. ஓகே, சரி. இப்போ டெப்த் ஆஃப் கட் போகிறோம். 16.2 டிவைட் பை 4 பாஸ் 4.05. 4.05 கொடுக்கலாமா? ஏன்னா அது எலிக்கல் மோஷனில் தான் உள்ள என்ட்ரு ஆக போகுது. ஓகே, டைரெக்டாக போய் ட்ரில் பிட் மாதிரி உள்ள புதையாது. நீங்க ட்ரில் பிட் மாதிரி இதை ஆஃப் பண்ணீங்கன்னா உடச்சிக்கும் டூல். அதை ஆஃப் பண்ணக்கூடாது. எலிக்கல் மோஷன்ல பண்றீங்கன்னா நம்ம எவ்வளவு டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோமோ அது வரைக்குமே அது ஹோல் கிரியேட் பண்ணும். சின்னதா எவ்வளவுக்கு சின்னதா ஹோல் கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இங்க நீங்க கொடுத்துருக்கீங்க தெரியுமா 3.2. இந்த 3.2 வந்து ரேடியஸ். டயானா எவ்வளவு வரும் உங்களுக்கு? மேக்சிமம் டயா 6.4 வருமா? 6.4க்கு நடுவுல கற்று உட்கார்ந்ததுன்னா இந்த பக்கம் 4 mm, அந்த பக்கம் 4 mm. கரெக்டா? அந்த மாதிரி தான் அது. அப்போ 6.4 + 4 கிட்டத்தட்ட 10 mm அப்படியே சர்க்கிள் அப்படியே எடுத்துக்கிட்டே வரும். அதாவது இந்த செயினுக்கு இப்படி உட்காரும் டூல்.
நான் காமிக்கிறேன், சிமுலேஷன்ல காமிக்கிறேன். ஓகே 3.2 சரியா. பட் டெப்த் ஆஃப் கட் 4 mm ஓகே, அது ஃபர்ஸ்ட் இந்த ஹோலை கிரியேட் பண்ணும். அந்த டெப்த் ஆஃப் கட் வரைக்கும் சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கிட்டே போகும். ஏன்னா மைக்ரான் அதுக்கு தான் ப்ரோ ஹெலிக்ஸ். டைரக்டா நீங்க என்ன நினைப்பீங்க, -4 அதான் 4.05க்கு இறங்கிடும் போல, உள்ள இறங்காது. மைக்ரான் லெவல்ல தான் உள்ள போகும். லைட்டா தோலை கிழிச்சிட்டு, ஏன்னா நான் ஆங்கிள் வந்து எவ்வளவு 3 டிகிரி தான் கொடுத்துருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. வரட்டும், இது வந்துடுச்சா? ஓகே, இது வந்திருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் இந்த கிரீன் கலர் தான் வந்து ஹெலிக்கல் மோஷன் டூல் என்ட்ரி. பட் அது ஒரு சைடா நடக்குது, சென்டருக்கு கொண்டு வரலாம். ஸோ வயர் ஃப்ரேம்ல பாயிண்ட் இதுல போகலாம். ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணி ஆடு பாயிண்ட். ஸோ இந்த சர்க்கிளோட மிடில். ஓகே ஓகே, பேராமீட்டர் என்ட்ரி மோஷன் சென்டர் ஆன் பாயிண்ட். ஓகே, கரெக்டா சென்டருக்கு வந்துச்சா? இது பாருங்க, அது எப்படி உட்காரும் பாருங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்க, அது பாருங்க. அந்த ஹெலிக்கல் மோஷனுக்கு இப்படி தானே உட்காருது கட்ரு. 4 mm உள்ள 4 mm வெளியில. நம்மளுக்கு ஆல்ரெடி அது ஒரு 6.4 பிளஸ் 4 mm உள்ள 4 mm வெளியிலன்றப்போ நம்மளுக்கு 10.4 கிட்ட கவர் ஆகுது. கரெக்டா மிஷினிங் பண்றது சொல்றேன். இந்த ஜாப் கீழே ஃப்ளோர்ல டச் ஆச்சுன்னா 10.4 கிட்ட நம்மளுக்கு இதாகும். கரெக்டா? சோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அது பாருங்க 4 mm வரைக்கும் நீங்க அந்த டெப்த் ஆஃப் கட் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அது வரைக்குமே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரான் லெவல்ல இறங்கும் 53 -2. ஓகே, -2 இறங்குதா? அதுக்கப்புறம் -3. பிரதர் நீங்க -2ன்ட்டு உடனே நீங்க என்ன அது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம டாப் ஆஃப் ஸ்டாக் -3 mm கொடுத்துருக்கோம் பிரதர்ஸ். அந்த மெட்டீரியலே கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேஸிங் பண்ணியாச்சு. அதனால நீங்க என்னடா இது -2க்கு இறங்கிச்சு, இவர் தானே சொன்னாரு ஏதோ மைக்ரான் லெவல்ல போனாரு, இது நம்ம -2க்கு இறங்கிச்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம -3 வரைக்குமே அந்த மெட்டீரியல் கிடையாது. இங்க பாத்தீங்களா -3.05 சொன்னா 50 மைக்ரான். 50 மைக்ரானுக்கு லைட்டா தோலை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க பாருங்க மைக்ரான் லெவல்ல, அதுக்கப்புறம் தான் அங்க பாருங்க தெரியுதா மைக்ரான் லெவல்ல போகும். அதுக்கப்புறம் தான் அந்த பாக்கெட்டை பெருசு பண்ணும். அது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். இதுதான் ஸ்டெப் ஓவர். 2 மல்டி பாஸ்ல ஓடுது பாருங்க, எக்ஸுக்கும் வைக்கும். ஓகே, சேம் டைம் ஜெட்டும். அப்போ 3மே ஹெலிக்கல் மோஷன்னா நம்மளுக்கு 3 ஆக்சிஸுமே என்கேஜ்மெண்ட்ல இருக்கு அட் அ டைம். எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஆக்சிஸுமே ரேடியல் என்கேஜ்மெண்ட்ல போயிட்டே இருக்கு உள்ள. 3மே ஆக்டிவ்ல இருக்கு, 3 ஆக்சிஸுமே ஆக்டிவ்ல இருக்கு. சில பேர் ரேம்ப்ல பண்ணுவாங்க. ரேம்ப்ல பண்றப்போ ஒன்னு எக்ஸ் இல்ல ஜெட், 2 ஆக்சிஸ் தான் ஆக்டிவேட்ல இருக்கும், 2 ஆக்சிஸ் தான் என்கேஜ்மெண்ட்ல இருக்கும். அப்போ டூல் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஹெலிக்கல் மோஷன் அப்படி கிடையாது. அட் அ டைம் 3 ஆக்சிஸுமே ஆக்டிவ்ல இருக்கு, 3 ஆக்சிஸுமே ஒர்க் பண்றதுனால அவ்வளவு சீக்கிரம் டூல் வந்து வியர் ஆகாது, லாங் லைஃப் கிடைக்கும். சரியா? நீங்க டெப்த் ஆஃப் கட் தாராளமா 4 mm நான் 4 பாஸ் கொடுத்துருக்கேன். சரி, இது வந்து நான் சிமுலேட்டர் ஆப்ஷன் போறேன். கடைசியா பண்ண சிமுலேஷன்ஸ் அந்த இதை எடுத்துக்கிறேன், ஸ்டாக் மாடல் எடுத்துட்டு இப்போ நான் வெரிஃபிகேஷன் போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு ஹோல் காமிப்பீங்களா, மைக்ரான் லெவல்ல எடுக்குது பாத்தீங்களா, கொஞ்சமா அந்த 4 mm வரைக்கும் நல்லா ஹோலை கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா பாக்கெட் பண்ணும். இந்த மாதிரி தான் பண்ணணும் பிரதர்ஸ். எண்டு மில் கட்டரை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும், புரியுதா? ட்ரில் பிட் மாதிரி நீங்க அப்படியெல்லாம் இறக்கக்கூடாது. எண்டு மில் கட்டரை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுல டிப் காம்பன்சேஷனே கிடையாது. பிளாட் அடியில கட்டிங் எட்ஜ் அவ்வளவா இருக்கவே இருக்காது. சைட்ல தான் ஃப்ளூட் இருக்கும், அடியில ஃப்ளூட் இருக்காது, கட்டிங் எட்ஜ் இருக்காது பிளேடு மாதிரி. சோ அதனால அது சைட்ல ரேம்பா இறங்கணும். அதாவது ஹெலிக்கல் மோஷன்லயே அது அந்த மாதிரி சைட ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போனாதான் கரெக்டா இருக்கும், புரியுதா? அவ்வளவுதான். ஓபன் பண்ணிடுச்சா? ஓகே, குட். சோ ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ரேம்பை கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட் வியூல பாருங்களேன். இந்த பாருங்க, ஃப்ரண்ட் வியூல காட்டுறேன் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டு, ஃப்ரண்ட் பிளேனு, ஃபிட்டு. இதை பாருங்க, தெரியுது இங்க பாத்தீங்களா? வியூல டிரான்ஸ்லன்சில காமிக்கிறாரு, வயர் ஃப்ரேம்லயே காமிக்கிறேன். அங்க பாத்தீங்களா? அது பாருங்க எப்படி கிராஸா போகுது பாருங்க. இப்படி பண்றதுனால தான் நம்ம டெப்த் ஆஃப் கட் அதிகமா கொடுத்தா கூட நம்மளுக்கு டூல் லோட் ஆகாது. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் டூல் லோட் ஆச்சுன்னா மோட்டரோட பெல்ட் கூட கட் ஆகலாம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஃபுல்லா மேல மோட்டருக்கு தான் போகும்.
டூல் வந்து ஷாங்க் கிட்ட உடையுது, ஷோல்டர் கிட்ட உடையுது, அது அடுத்தது. அது குத்தி 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 இப்போ நம்ம வந்து சுத்தி ஒரு ஆணியை வச்சு சுத்தில அடிக்கிறோம்ல, சுத்தில அடிக்கிறப்ப நம்ம ஷோல்டர் எவ்வளவு வலிக்கும், சுத்திக்கு வலிக்குதோ இல்லையோ நம்ம ஷோல்டர் வலிக்கும்ல, அதே மாதிரி தானே இருக்கும். அந்த ஸ்பிண்டில் போய் மேல மோட்டர்ல தானே கனெக்ட் ஆகுது ஹோல்டர் மூலமா, அந்த மாதிரி தான். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றது கேம்ல. இது மேனுவலா பண்றப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கால்குலேஷன் போட்டு எழுதணும்ல. நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா மொத்த ப்ரோக்ராமே மிஸ்டேக் ஆகும். கேம்ல அப்படி இல்லை, நம்ம பாட்டுக்கு வேல்யூ கொடுக்க போறோம், அது ப்ரோக்ராம் வரப்போகுது, அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ இதுக்கான ஸ்டாக் மாடலை எடுத்துக்கலாம். கடைசியா பண்ண ஸ்டாக் மாடலை காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இதை மினிமைஸ் பண்ணி இப்போ இங்க ஆஃப்டர் n3 கரெக்டா, மூணாவது முடிஞ்சிச்சுல, ஆஃப்டர் n3. சரி, இங்க ஆஃப்டர் n2, அதுல நான் இந்த ஆபரேஷன். எஸ், இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம திருப்பி நெக்ஸ்ட் பண்ண போறோம். அது வந்து நம்ம கான்டூர்ல பண்ண போறோம். ஏன்னா ஹோம்ல அனலைஸ் என்டிட்டி போறேன். ஸோ இது வந்து எனக்கு 45.6, இது 22.8. ஓகே, கால்குலேட்டர் போறேன். 45.6 மைனஸ் 22.8, 22.8 தான். ஓகே, 22.8 டிவைட் பை 2, 11.4. எனக்கு சைடுல வந்து 11.4 ஸ்டாக் இருக்கு. நான் அதே 8mm கட்டரை வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். ஏன்னா என்கிட்ட அதுதான் இருந்தது எங்க கிட்ட இங்க. ஸோ அதே 8mm கட்டரை வச்சு தான் நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். பட் 11.4 பண்ண முடியாது, ஒரே ஷாட்ல பண்ண முடியாது. இப்படி இறக்கி ஒரே ஷாட்ல போய் செவுத்துல வச்சு உங்க மூஞ்ச நம்மளோட முகத்தை பிடிச்சி செவுத்துல அமுக்குனா எப்படி இருக்கும் நம்ம சைடு கண்ணம். இந்த சினிமால ஃபைட் மூவிஸ்ல ஃபைட்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, அப்படியே வில்லனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே செவுத்துல ஒரு நசுக்கி அப்படியே இழுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தானே கட்டுறோம் இருக்கும், அதுக்கும் அப்படித்தானே பெயினா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப 11.4 இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய கட், நம்ம வச்சிருக்கிற கட்டு வந்து 8mm, பத்தாது, உள்ள போய் முழுகிடும் ஃபுல்லா, அந்த செவுத்துக்குள்ள போய் புதஞ்சிடும். அதெல்லாம் ரொட்டேட் பண்ணி வருவோம், எல்லாமே பண்ணோம். நீங்க கார்பைடு பண்ணோம், பண்ணாமலாம் இல்லை. நான் ஒரு ஜாபுக்கு பேசல. இந்த மாதிரி மல்டிபிள் ஜாப் ஆர்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜாப் ஏதோ ஒன்று முடிச்சு இறக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் ஜாப் ப்ரொடக்ஷன் வரப்போ ஓகே. ஸோ அப்போ நம்ம டெப்த் ஆஃப் கட் கொடுக்க போறோம். எதுக்கு? எக்ஸுக்கு கொடுக்க போறோம். ஓகே, எக்ஸுக்கும் ஒய்க்கும், ஜெட்டுக்கு கிடையாது. பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ இப்போ N4 ஆபரேஷன் போறேன். N4 ஆபரேஷன், அதுவும் சர்க்குலர் பாக்கெட் தான், டயாமீட்டர் வந்து 45.6. ஓகே, இப்போ நம்ம டூல் பாத்துல என்ன பண்ண போறோம்? பாக்கெட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சும்மா அதே பார்க்க வேணாம். கான்டூர் போலாம். கான்டூர்ல செயின் மோட்ல போட்டுக்கிறேன், செயினை கிளிக் பண்றேன். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளைம் மில்லிங். ஓகே கொடுத்துட்டு உள்ள போறேன், டூல் போறேன், அதே 8mm கட்டரை எடுத்துக்கிறேன். சரியா, எடுத்துட்டு ஃபீட் ரேட்டு, ஸோ பிளஞ்ச் ரேட்டை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் 30. ஸோ ஃபீட் ரேட், ஸ்பிண்டில் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 2000. ஓகே 50. ஓகே, ஹோல்டர் போறேன், கட் பாராமீட்டர் போறேன், வியர் தான், எல்லாமே சேமு, ரேம்ப் கிடையாது, 2D. ஸோ இப்போ டெப்த் ஆஃப் கட், நான் டெப்த் ஆஃப் கட்டே கொடுக்க போறதில்லை. ஏன்னு சொல்றேன், லீட் இன் லீட் அவுட். ஃபிஃப்டி 50%. அப்புறம் லிங்கிங் பாராமீட்டர் எல்லாம் சேம். டாப் ஆஃப் ஸ்டாக் -3, டெப்த் வந்து எனக்கு இது வரைக்கும், அவ்வளவுதான். ஓகே, கூலண்ட் ஆன் ஆஃப்டர். ஓகே, இப்போ ஒரே பாஸ்ல எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல. ஸோ மல்டி பாஸ்ல போயிட்டு 2 பாஸ் என் கட்டரோட ரேடியஸ். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இங்க இத பாருங்க, இருங்க, வியூல வயர் ஃப்ரேம்ல போட்டு காமிக்கிறேன். இந்த 2 பாஸ் தெரியுதா? 2 பாஸ் என் கட்டரோட ரேடியஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4mm அப்படியே ப்ரோக்ராம் பண்ணோம், அப்படியே டேபிள் மூவ் ஆகி அடுத்த 4mm பண்ணோம். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோம், ஜெட்டுக்கு கிடையாது. ஏன்னா அங்க ஆல்ரெடி ஹோல் இருக்கு, ஆல்ரெடி மெட்டீரியல் இல்லை நடுவுல. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா தான் அது மூவ் ஆக போகுது. ஸோ அதனால நான் டெப்த் ஆஃப் கட்டை ஃபுல்லா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு
மல்டி பாஸ்லயே நான் அப்படியே டெப்த் ஆஃப் கட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நம்மளுக்கு டூல் வந்து எங்க கரெக்டா அந்த ஹோலுக்கு மிடில் இறங்குதா, அது வந்து நம்ம அந்த ஸ்டாக் மாடலை ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த இருக்குல்ல, இப்போ இந்த டூல் பார்த்த கிளிக் பண்ணுங்க, பாத்தீங்களா மெட்டீரியலுக்கு மேலேயே இறங்குது. ஸோ இன்னும் கூட நம்ம கொஞ்சம் பின்னாடி எடுக்கலாம், இன்னும் லீட் இன் லீட் அவுட் கொடுத்து கொஞ்சம் பின்னாடி எடுக்கலாம் டூலை. பட் ஆனால் அது கரெக்டாக சென்டரில் உட்கார வைக்கலாம். ஸோ அது எப்படி உட்கார வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுலயே லீட் இன் லீட் அவுட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்தில் இன்னொரு 2 mm ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி டாப்பு டூல் பாத் பாருங்க, அந்த ஹோலில் தான் லான்ச் ஆகுது. அப்புறமா உள்ள இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரேடியஸா திரும்பும். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். இன்னும் கூட பின்னாடி எடுக்கணும்னா எடுக்கலாம், ஒன்றும் இல்லை. உங்க கட்டரோட பாருங்க, கட்டரோட ரேடியஸ் பிளஸ் ஒரு 5 mm. இங்க அந்த கட்டர் ரேடியஸ் அப்படியே இருக்கட்டும்னா அது சேஞ்ச் பண்ணாதீங்க, ஆர்க் ரேடியஸ். இந்த பாருங்க, இன்னும் நல்லா பின்னாடி வந்துச்சு பாருங்க. ஓகே, இது மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனால் இன்னொன்று, உங்களுக்கு வந்து ரேடியஸும் வந்து சார் எனக்கு லீனியராக தான் போய் அந்த ஒர்க் பீஸில் இடிக்குது, அப்புறம் தான் உள்ளுக்குள்ள ரேடியஸ் ஆகுது, எனக்கு வெளியிலேயே ரேடியஸ் வேணும், அப்போ நீங்கள் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கொஞ்சம் அங்கே பாருங்க, தெரியுதா? இந்த பாருங்க, இங்கேயே அந்த பெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, தெரியுதா? இந்த பாருங்க, இது வரைக்கும் தான் லீனியர், அதுக்கப்புறம் அந்த பெண்டு இங்க பாருங்க, அந்த ரேடியஸ் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க ரேடியஸ் கொடுக்க இன்னும் கொஞ்சம் அது அங்கிருந்து இங்கேயே ஸ்ட்ரைட்டா போய் மோதாம ஒரு ரேடியஸா டர்ன் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இன்னும் கூட நீங்க ரேடியஸ் ஒரு 1 mm கொடுங்க. இந்த பாருங்க, நல்லா கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? சரி, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கடைசியா பண்ண ஸ்டாக் மாடலை நான் சிமுலேஷனுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ மிஷின் சிமுலேட். நல்லா சென்டர்ல இறங்கி ஸ்மூத்தா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் மல்டி பாஸ். ஓகே, அடுத்தது அப்படியே செகண்ட் மல்டி பாஸ், ரெண்டாவது டெப்த் ஆஃப் கட். இதுதான் எக்ஸுக்கும் ஒய்க்குமான டெப்த் ஆஃப் கட். ஓகே, ஸோ இன்னமும் உங்களுக்கு வந்து டாப் பிளேன்ல பார்க்கும்போது, இந்த வெரிஃபிகேஷன் பார்க்கும்போது டூல் வந்து நல்லா உள்ள புதையிற மாதிரி தான் இருக்கு சார். இந்த பாருங்க, உள்ள போகும்போது நல்லா உள்ள புதையிற மாதிரி தான் இருக்கு சார். எனக்கு நான் இன்னொரு 3 பாஸ் கொடுத்துக்கிறேன், தாராளமா கொடுக்கலாம். அப்பவும் உடையிற மாதிரி இருக்கு, ஏன்னா நீங்க டெப்த் ஆஃப் கட் வர கொடுக்கல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம டெப்த் ஆஃப் கட் கொடுக்கல, சரியா? ஸோ ஒரு 3 பாஸ் கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, இது இப்போ ரொம்ப பின்னாடி வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ லீட் இன் லீட் அவுட்டை கம்மி பண்ணலாம், லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம், ரேடியஸ் பெருசாவே இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா இது நம்ம ஈஸியா வேல்யூ கொடுத்துட்றோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனா ப்ரோக்ராம்னு வரப்ப பாருங்களேன், நம்ம மேனுவலா எழுதும் போது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நிறைய எடிட் பண்ற மாதிரி இருக்கும். இது அழகா இங்க பாருங்க, நான் வேல்யூ கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தெரியுதா? இப்ப பாருங்க, பாதி கற்று உள்ள, பாதி கற்று வெளியில. தெரியுதா? பாதி கற்று தான் அந்த ப்ரோக்ராம் மிஷினிங் ரா மெட்டீரியல் எடுக்குது, மீதி பாதி கற்று அந்த ஹோல்ல தான் இருக்குது ஃப்ரீயா. சோ இது 3 பாஸ். ஓகே, இப்போ நீங்க டெப்த் ஆஃப் கட் இல்லாம பண்றது சூப்பர். ஓகே, 2 பாஸ். அதான் உங்களுக்கு ரெண்டுமே டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். நீங்க ஒர்க் பீஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒர்க் பீஸ்னா அலுமினியம்க்கு ஏற்ற மாதிரி, எஸ்எஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா? இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவா வைக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா? பாதி டூல் வெளியில இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட். எதுக்கு? எக்ஸுக்கும் ஒய்க்குமான டெப்த் ஆஃப் கட். அதுக்கு பேர் வந்து மல்டி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி அடுத்த ஒரு 4 mm, அடுத்து ஒரு 4 mm போகும்.
இப்போ டேபிள் தான் மூவ் ஆகுது. ஓகே, திருப்பி ரிட்ராக்ட் ஆகி அடுத்து ஒரு 4 mm நகரும். அவ்வளவுதான். பட் அது ஒரு வாட்டி ஒர்க் பீஸ் மேல பிளஞ்ச் ஆகுதுல, ஒரு மல்டி பாஸ் முடிச்சுட்டு அடுத்த மல்டி பாஸ் அங்க பாருங்க தெரியுதா, இத பாருங்க ஒர்க் பீஸ் மேல பிளஞ்ச் ஆகுதுல, அதை தவிர்க்கிறதுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணுவோம், ஜாமெண்ட்ரியில போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட்ல போயிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நேரா பாராமீட்டர்ல லீட் இன் லீட் அவுட்ல என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வெரிஃபிகேஷன் காமிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பீஸ் மேல பிளஞ்ச் ஆகாது. ஒரு வாட்டியும் மிடிலுக்கு வரும். பாருங்க மிடிலுக்கு வந்துதான் அங்க பாருங்க தெரியுதா, பாருங்க அங்கதான் டெப்த் ஆஃப் கட் இறங்கி அடுத்தது போகும். ஒர்க் பீஸ் மேலேயே போய் பிளஞ்ச் ஆகாது. அவ்வளவுதான். ஒரு வாட்டி மிடிலுக்கு வந்து அங்க டெப்த் ஆஃப் கட் இறங்கிட்டு அடுத்தது போகும். திருப்பி மிடிலுக்கு வரும், அங்க இறங்கிட்டு அடுத்தது போகும். திருப்பி மிடிலுக்கு வரும், அங்க அடுத்த பாஸ் அடுத்தது போகும். இந்த மாதிரி ஒரு வாட்டியும். ஓகே, சோ இது மாதிரி பண்ணிக்கலாம். புரியுதா? சரி, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதோட ஸ்டாக் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் N4 இங்கே ஆஃப்டர் N3 சோர்ஸ்ல இந்த ஆப்ரேஷன். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் மாடல் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அவ்வளோதான், எடுத்துச்சு. இப்போ ஹோல் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹோல்ஸ்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஹோல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும்லாம் ட்ரில் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக வந்து நம்ம ஐலேண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மிஷின் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் நியூ டூல் பார்த்து போயிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், பாக்கெட் ஐலேண்ட். ஃபர்ஸ்ட் ரஃப். ஓகே, அப்புறம் தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பாக்கெட் ஐலேண்ட் போயிட்டேன். ஸோ இப்போ டூல் பாத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாக்கெட். ஸோ பாக்கெட் போகிறதுக்கு முன்னாடி கர்வால் எட்ஜில் வந்து இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கர்வால் எட்ஜில் இங்கே ஸோ மேலெலாம் செயின் கொடுத்துக்கிறேன். ஓகே, செயின் கொடுத்துட்டு இப்போ டூல் பாத்தில் பாக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயினு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அடுத்து இது கவுண்டர் கிளாக் வைஸ், நெக்ஸ்ட்டு இது கவுண்டர் கிளாக் வைஸ், நெக்ஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் இது. ஓகே, ஸோ டூல் அதே 8 mm கட்டரை வச்சு தான் நான் ரஃபிங் பண்ண போகிறேன். சரியா? நேற்று ஃபுல்லாக நாங்கள் அதான் எல்லாமே ஒரே கட்டரை வச்சு தான் பிளான் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கட்டர்ஸ்லாம் எடுக்கலாம் ப்ரோ, இன்னும் நல்லாவே நான் சொல்லலாம். பட் அதுக்கு டைம் இருக்காது. நம்ம நேரில் இருந்தோம்னா நான் இன்னும் கூட நல்லாவே சொல்லலாம். ஃப்ரெஷருக்குலாம் இன்னும் எளிமையாகவே சொல்லலாம். இந்த ஃபீல்டே இல்லாதவங்க கூட இதை ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் பெருசாக என்னமோ தசு புசுன்னுலாம் இங்கிலீஷில் இல்லைல்ல, ஈஸியாக தானே இருக்குது. நான் எவ்வளோ எளிமையாக சொல்கிறேன். ஏன்னா நானே பிஇசி டிபார்ட்மெண்ட் பையன் தான். இன்ஜினியரிங் முடிச்சதே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான். இப்போ நான் மெக்கானிக்கல்ல இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ பார்த்துக்கோங்க. என்னால் முடியும்னா உங்களால் முடியாதா? ஸோ அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ பிளஞ்ச் ரேட் கம்மி பண்ணிடலாம். ஓகே, ஹோல்டர் போகிறேன், கட் பேராமீட்டர் போகிறேன், ஐலேண்ட் ஃபேஸிங், ஓவர்லேப் 50%, அதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். அப்ரோச் 0லே கொடுத்துட்றேன். ஸ்டாக் அபவ் ஐலேண்ட் வந்து ஒரு 0.5 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே என்னென்னா வாலில் ஒரு 0.5, ஃப்ளோரில் ஒரு 0.5. ஏன்னா நான் ஃபினிஷிங் பண்ண போகிறேன், அதனால ரஃபிங் மட்டும் பண்ணிக்கிறேன். சரியா? இங்கே ஓவர்லேப் 50% வச்சுக்கிறேன். மீதி இதெல்லாம் வந்து 0.5, ஸ்டாக் அபவ் ஐலேண்ட் 0.5, ஐலேண்ட் ஃபேஸிங்கு 0.5 வச்சுக்கிறேன். இப்போ ரஃபிங் போகிறேன். பேரலல் ஸ்பைரல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஓகே, அதுவும் ட்ரூ ஸ்பைரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேரலல் ஸ்பைரல் வச்சுக்கிறேன். ஸ்டெப் ஓவர் 50%, என்ட்ரி மோஷன் போகிறேன். எலிக்ஸு 10%, 40%. ஓகே, சென்ட்ரான் பாயிண்ட். ஓகே, அது பாயிண்ட் நம்ம வைக்கணும். இன்னும் நம்ம பாயிண்ட் எடுக்கல, பாயிண்ட் எடுத்துட்டு அங்கே வைக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷிங் இல்லை, ஃபினிஷிங் நான் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா
நான் 0.5 ஸ்டாக் வச்சிருக்கேன், தனியாக ஃபினிஷ் பண்ண தான் போகிறேன். அதனால இந்த ஃபினிஷ் நான் கொடுக்கல. ஏன்னா ஆனால் இந்த ஃபினிஷ் நம்ம கொடுக்காம பண்ணால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து அங்கங்கே அப்படி அப்படியே நிற்கும். கடைசியில் நம்ம கீழே தரையில் பார்க்கும்போது, ஃப்ளோரில் பார்க்கும்போது அங்கங்கே அப்படியே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் நிற்கும். இது பண்ணுறது நல்லது தான், பட் ஆனால் சைக்கிள் டைம் அதிகமாக போகும்னு நினைக்கிறவங்க இதை எலிமினேட் பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு சைக்கிள் டைம்லாம் பிரச்சனை இல்லை, டூல் லைஃப் முக்கியம், மிஷின் லைஃப் முக்கியம், எனக்கு பார்த்து பக்குவமாக கரெக்டாக ஓடணுன்றவங்க இந்த ஃபினிஷ் பாஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் கட் அதை நான் லாஸ்ட்டாக தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ லிங்கிங் பேராமீட்டர் எவ்ரி திங் சேம். டாப் ஆஃப் ஸ்டாக் -3, டெப்த் வந்து இங்கே 14.4. சரி, அப்போது வந்து நான் இங்கே வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து ஒரு 14.4 டிவைட் பை 3 passes 4.8 வருதா? சரி, ஓகே, நான் 3 mm கொடுத்துக்கிறேன். டெப்த் ஆஃப் கட் 3 mm 3 mm பண்ணுறேன். ஓகே, இதுக்கும் கேல்குலேஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேல்குலேஷன் இருக்குது, டீப்பாகவே இருக்குது. அதுக்கெல்லாம் டெப்த் ஆஃப் கட்டுக்கலாம் இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கட்டிங் எட்ஜ் இருக்கணும், நம்ம டூலோட என்ன மெட்டீரியல், கார்பைடா செராமிக்கா, அதையும் பார்க்கணும், எவ்வளோ ஹீட் வந்து அது கன்சப்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். சரியா? ஸோ கூலண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூலண்ட் இல்லாமல் டெஃபினட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஃபெரஸ் அதுக்கு தேவையில்லை, பட் ஃபெரஸ்ன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக கூலண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே ப்ரோ, இப்போ கரெக்டாக நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்னும் நம்ம பாயிண்ட் ஆட் பண்ணல பார்த்தீங்களா? சென்டர் பாயிண்ட் ஒன்று வைக்கணும்ல. வர வயர் ஃப்ரேமில் பாயிண்ட்டு அது ஆர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். சும்மா ஒரு இடத்துல பாயிண்ட் வைப்போம், அவ்வளோதான். ஸோ ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணி ஆடு, அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, பேராமீட்டரில் என்ட்ரி மோஷன் சென்ட்ரான் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹெலிக் தெரிதா? அங்கே பாருங்கள், இதுதான் ஹெலிக்கல் மோஷன். லைட்டாக தோலை கிழிச்சிட்டு கரெக்டாக நம்ம பாயிண்ட் வச்சோம்ல, அங்கே போய் அந்த ஹோலை ஃபார்ம் பண்ணி அப்புறமா நம்ம எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் ஹோல் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பாக்கெட்டை பெருசு பண்ணணும். இதுதான் பேரலல் ஸ்பைரல். பேரலல் ஸ்பைரல்னால் நம்ம என்ன செயின் செலக்ட் பண்ணோமோ அந்த செயின் மாதிரியே நம்மளுக்கு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணும், அந்த செயின் மாதிரியே டூல் பாத்தை டெவலப் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து பேரலல் ஸ்பைரல் மோஷன். ஓகே, அதுதான் ஹெலிக்ஸ். ஸோ ஐலாண்டு வரும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன் சிமுலேஷனை. ஏன்னா நான் பெரிய கட்ரு போட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த ஐலாண்டு வந்து அந்த அளவுக்கு வராது, அங்கங்கே திட்ட தான் இருக்கும். நம்ம அதுக்காக தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரியா? அங்கங்கே நிற்கும், திட்டா இருக்கும். நம்ம ஃபினிஷ் பாஸ் வர கொடுக்கல, ஃபினிஷ் கொடுத்துருக்கணும், ஃபினிஷ் வர கொடுக்கல. ஸோ அதனால அது அப்படி தான் அங்கங்கே நிற்கும். பெரிய கட்டு வேற போட்டிருக்கேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அடி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில ஐலாண்ட்ஸ்லாம். இந்த பாருங்க, பார்த்தீங்களா? இந்த ஐலாண்ட்லாம் உடஞ்சிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. ஸோ அப்போ நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துடலாமா? ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்று கொடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் சிமுலேட் பண்ணி காட்டு. இப்போ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது எப்படி ஓடுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்கிப் பண்ணி இப்போ அந்த ஐலாண்ட் அடி வாங்குதான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த ஐலாண்ட் பாருங்க, அந்த ட்ரையாங்கல். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரபிள் ஷூட் பண்ண கற்றுக்கோங்க. சரியா? நம்ம வந்து எல்லாத்துக்கும் மிடில் இறங்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. இது சர்க்குலர் பாக்கெட்டு, அதனால நான் மிடில் பண்ணி கொடுத்தேன்.
இதுக்கு நான் அதே மாதிரி மிடில் பண்ணனா கண்டிப்பா அந்த ஐலாண்ட் வந்து அடி வாங்கும். ஓகே, இந்த ஐலாண்ட் அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் கத்துக்கணும் பை த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பை த ட்ரைனிங். ஓகே, ட்ரபிள் ஷூட் பண்ண கத்துக்கணும். யார்கிட்டையும் போய் நம்ம கேட்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதோட ஸ்டாக் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா பண்ண ஸ்டாக் மாடல் கண்ட்ரோல் சி, இங்க கண்ட்ரோல் வி. ஸோ பேராமீட்டர் போறேன், இங்க ஆஃப்டர் N5, ஸோ இங்க N4 சோர்ஸ்ல இந்த ஆப்ரேஷன். ஓகே, தெரியுதா உள்ள? ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏரியா மில்லிங். ஓகே, சரி. ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் நியூ டூல் பாத்தில் பாக்கெட் ஐலாண்ட் ஃபினிஷிங். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது ஏரியா மில்லிங். ஸோ மிஷனிங் ரீஜன். ஓகே, stay inside. Avoidance region 1, 2, 3, 4 and 5. Okay, okay. இப்போ டூல் வந்து நான் 4mm end mill அதான் நாங்கள் நேற்று யூஸ் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூலில் 4mm end mill எடுக்க போகிறேன். ஸோ எங்ககிட்ட இருந்தது கட்டிங் எட்ஜ் வந்து 18mm இருந்தது கட்டிங் எட்ஜ். ஸோ 18. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அப்போ 4mm நம்ம யூஸ் பண்ணோம், ஓவரால் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகும்ல. ஸோ நான் ஒரு 50mm. ஓகே, ஸோ ஃபீட் ரேட் வந்து ஒரு 120, ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 1800. ஸோ கட்டிங் ஸ்பீட் நான் ரவுண்டாக 30 வச்சுக்கிறேன், 30 வச்சுக்கிறேன். பிளஞ்ச் ரேட் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். நான் முன்னாடிலாம் 30 அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்போ ஒரு 100 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹோல்டர் கட் பேராமீட்டர் கிளைம் தான், ஸ்டெப் ஓவர் 50%. ஸோ இங்கே 0 டெப்த் ஆஃப் கட். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு 2mm கொடுத்துக்கிறேன். டிரான்சிஷன் என்ட்ரி எலிக்ஸ். ஸோ ரேம்பும் பண்ணலாம், பட் நான் எலிக்ஸ் கொடுத்துக்கிறேன். என் கட்டரோட ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, என் கட்டரோட ரேடியஸ் வந்து ஒரு 2mm அது கொடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து டெப்த் ஆஃப் கட்டில் ஐலாண்ட் ஃபேஸிங். ஸோ ஓவர்லேப் வந்து ஒரு 50% கொடுக்குறேன். ஸ்டாக் அபவ் ஐலாண்டை 0 பண்ணுறேன். என்னடா இவர் பாட்டுக்கு சர்ன்னு வேல்யூ கொடுத்துட்டே போறாரு, அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாரு. அதுதான் அதை பற்றிலாம் சொல்லலாம். இப்போ நேர பற்றாக்குறையின் காரணமின்மை, அதுதான் நேரமின்மை. ஸோ அதை பற்றிலாம் சொல்லலாம் ப்ரோ. பட் ஆனால் மாஸ்டர் கேம்ப் வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிகிற கதை கிடையாது. இது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. ஸோ இதை கற்றுக்கலாம், ஒரு 45 days 60 daysல கற்றுக்கலாம். பட் நம்ம டெய்லி 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தா கூட ஒரு 1 hour கிளாஸ் நான் டீச் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி பிரதர்ஸ். நம்ம என்னதான் இப்போ ஜிம் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, கரெக்டாக? ஸோ என்னதான் நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜிம்மில் நல்லா இது பண்ணால் கூட கன்சிஸ்டன்சி இல்லைன்னா பாடி வராது. நம்ம என்னதான் ப்ரோட்டீன்லாம் நல்லா சாப்பிட்டாலும் நல்லா இது பண்ணாலும் கன்சிஸ்டன்சி வேணும். அதை நம்ம ஒரு 2 to 3 years வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இதுவும், டெய்லி ஒரு 2 hours. ஓகே, ஸோ டிரான்சிஷன் லிங்கிங் பேராமீட்டர். ஸோ அதனால பை மிஸ்டேக்காக கோவப்படாதீங்க, இவர் பாட்டுக்கு வேல்யூ போட்டு போறாரு, எதுவும் சொல்ல மாட்டாருன்னு. ஓகே, சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, டாப் ஆஃப் ஸ்டாக் இப்போ கண்டிப்பா சொல்றேன்னு எப்போ அப்படின்னு கேட்பீங்க. இப்படிதானையா நீ சொல்ற, நான் சொல்ல மாட்டேயா? சொல்றேன், கால் பண்ணு. எல்லாரும் மாதிரி ஆபீஸ் ரூமுக்கு வாங்க, சரியா? ஆபீஸ் ரூமுக்கு வாங்க, அங்க சொல்றேன். சரி, ஓகே. எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கடைசியா இப்போ ஃபினிஷ் வந்து நான் பார்த்தீங்களா பேசிக்கிட்டே உங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். ஸ்டாக், ரெஸ்ட் மெட்டீரியல், ஒன் அதர் ஆப்ரேஷன். அதுல வந்து நான் லாஸ்டா பண்ண ஆப்ரேஷன் ஐலாண்ட் ரஃப் இருக்குல்ல, அந்த ரஃப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்டா பண்ணது ஐலாண்ட் ரஃப். ஓகே, அந்த ரஃப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு யூசஸ் கம்ப்யூட்டர் ஒன் அதர் ஆப்ரேஷன். ஓகே, அது இப்போ நான் டூல் பார்த்த வச்சு தான் கண்டுபிடிச்சேன்.
எதனால அதை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த டூல் பார்த்து இப்போ வந்ததுல சைடு கேப்ல அதை பார்த்து கண்டுபிடிச்சேன். சரி, இப்போ சிமுலேட்டர் ஆப்ஷன்ல கடைசியா பண்ண ஸ்டாக் மாடலை எடுத்துக்கிட்டு மிஷின் சிமுலேட். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீக் தான் நான் அடுத்த வீடியோ மிஸ் பண்ண போறேன் உங்க எல்லாரையும். சரி, ஓகே, பார்க்கலாம். நீங்க மறக்காம இருந்தா ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கரெக்டா அந்த வால்ல கை வச்சிச்சா ஹெலிக்கல் மோஷன் ஆகுது. ஏரியா மில்லிங்ல இதுதான் ஒரு டிராபேக். தலைவர் சும்மாவே ஒரு இடத்துல ஹெலிக்கல் மோஷன் ஆவாரு, அதுதான் ஒரு டிராபேக். ஓகே, அதாவது பாருங்க, சூப்பர். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ. டைனமிக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். டைனமிக் எப்படி எனக்கு வந்து பாக்கெட்ல பேரல் ஸ்பைரல் ரொம்ப இஷ்டமோ அந்த மாதிரி டைனமிக் ரொம்ப இஷ்டம். ஏரியா மில்லிங்கும் ஓகே தான். ஆனா இவர் வந்து என்னன்னா தனித்தனியா கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அங்க பாருங்க, தனித்தனியா கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அங்க பாருங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு, காமெடியாவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அப்ப நம்ம வேலையே இதுதான்றப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? நீங்க பயப்படுறீங்க, சிஎன்சி விஎம்சினா 12 hour நிக்கணும், ஜாப் ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்மளை திட்டுவாங்க, ஓனர் வந்து ரொம்ப திட்டுவாங்க, சேலரி வந்து ஸ்டார்டிங்கே கம்மியா தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் பிரதர், உங்களுக்கு தெரியல. இப்ப நான் ஏன் ஈசில இருந்து மெக்கானிக்கலுக்கு மாறணும் சொல்லுங்க? நான் நினைச்சிருந்தா ஏதோ ஜாவா கோர்ஸ் பண்ணிட்டு ஐடி போயிருக்கலாம்ல. இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கு, கோர்ஸ் படிங்க நாங்களே ஜாப் வாங்கி தரோம், ஐடிக்கு நிறைய இருக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நிறைய இருக்கு. இப்போ நான் போயிருக்கலாம்ல, நான் ஏன் இதுக்கு வரணும்னு சொல்லுங்க? பட் எனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நான் இதுலயும் சாஃப்ட்வேர் தானே யூஸ் பண்றேன். அப்போ ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னு வரப்போ நம்ம ஈஸியா பண்ணிக்கிறோம்ல. நம்ம பண்ணி அந்த ப்ராடக்ட் உருவாகுதுன்றப்போ ஒரு குழந்தை பிறந்து வர மாதிரி தானே, கரெக்டா? அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. பரவாயில்ல, சூப்பரா. ஐலாண்டுக்கு மேல நான் ஒரு 0.5 ஸ்டாக் வச்சிருந்தேன், அதையுமே சேர்த்து அது கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணி எடுத்துச்சு பாருங்க. அந்த வயர் ஃப்ரேம்லாம் நல்லா தெரியுது பாத்தீங்களா? எப்படி கடல் உள்வாங்கன்னா கடல் மட்டத்துல அடியில இருக்கிறதெல்லாம் தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சு பாருங்க. நான் 0.5 மேல ஸ்டாக் வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் அது எடுத்துச்சு. கரெக்டா தெரிஞ்சு பாருங்களேன். அதுக்கு எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. நான் மாஸ்டர் கேம் கத்துக்கிறப்போ ஸ்டார்டிங்ல நான் உள்ளுக்குள்ள ஏதோ ரோபோ கீபோ உட்கார்ந்துருக்குதா இல்ல உள்ள யாராவது மனுஷன் இருக்கானா, காமெடியா இருக்கும். எப்படி இதெல்லாம் பண்ணுது, எந்த அளவுக்கு அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன் சாஃப்ட்வேரை. எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு டீம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க. நம்ம ஈஸியா வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை R&D போயிருக்கும், எவ்வளவு பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு கம்பெனிஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். பட் இப்ப நம்ம எளிமையா, ஆனா நான் கத்துக்கும் போது கூட ஆரம்பத்துல எனக்கு மெக்கானிக்கலுக்குள்ள வரும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நான் வேற ஃபீல்டு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 to 1 monthல நல்லா சூப்பரா வந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது. இதை விட்டு போக மனசு இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலா நம்ம எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். ஸோ ஐலாண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ஓகே ஓகே கைஸ், ஸோ இதோட நான் இதை வைண்ட் அப் பண்றேன். ஓகே, சரியா? ஸோ லாஸ்டா நான் எப்பவுமே சொல்றது தான், நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அதுக்கான வயசும் இன்னும் நான் அவ்வளோ பெரியவரா வரல. பட் இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா எல்லாம் இப்போ செமஸ்டர் டைம் எல்லாம், உங்களுக்கு காலேஜ் முடிக்கிற டைம், லாஸ்டா எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நல்லபடியா பண்ணுங்க. அரியர்ஸ் இருக்குன்னா வருத்தப்படாதீங்க. ஓகே, அரியர்ஸ் கிளியர் பண்ண பாருங்க, பட் வருத்தப்படாதீங்க, கிளியர் பண்ண பாருங்க. பட் ஜாப் கிடைக்கும், நம்பிக்கையோட இருங்க. திறமை இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் ப்ரோ. எம்என்சி கம்பெனிஸ் தான் நம்ம போகணும்னு இல்லைல்ல, அதுக்கு கீழே இருக்கிற சப்வெண்டாஸ், அதுக்கு கீழே இருக்கிற சப்வெண்டாஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ற கேப்ல நீங்க அரியர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம எம்என்சி ட்ரை பண்ணலாம், இல்ல ஃபாரின் கண்ட்ரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க. யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்காம இண்டிவிஜுவலா நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணி எப்படி முன்னேற முடியும்னு பாருங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஸ்கில் என்னைக்குமே நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட இருக்கும். ஓகே, நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சொல்றீங்க அப்படின்னாலும் கால் பண்ணுங்க. ட்ரைனிங் வந்து நாங்கள் ஆவடியில் இருக்கு இன்ஸ்டியூட். ஓகே, ஸோ இன்ஸ்டியூட்னு சொல்றதை விட ஒரு ட்ரைனிங் சென்டர் தான்.
ஸோ நாங்கள் ஜாபும் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம், ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். ஸோ பத்மநாபன் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு நல்ல இன்னைக்கு சென்னையிலே ஒரு நல்ல பேரை சொல்லும் அந்த மாதிரி ஒரு பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அதில் நான் ஒரு சின்ன சாம்பிள் இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் நான் அப்ராட் ஜாப்ஸ்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. நான் இங்கேயே அப்படியே இவர் கூடயே சார் கூடயே இருக்கேன். ஓகே கைஸ், குட் லக், காட் பிளஸ் யூ ஆல்வேஸ், யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. டேட் மாமா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பணம் வேணும். ஸோ அதுக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வாங்க, என்னால் முடிஞ்ச ட்ரைனிங் நான் கொடுக்குறேன், ஜாபும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, பாய், see you later. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.